Hi friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காம ஷாப்ஸ்ல வாங்குற ஷாம்பு மாதிரியே நல்லா நொர வரக்கூடிய ஹெர்பல் ஷாம்பு நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படினு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீகக்காய் எடுத்துக்கிறேன். சீகக்காய் பாத்தீங்கன்னா நம்மளோட தலையில உள்ள அழுக்குகள் எல்லாம் நீக்கி நம்மளோட தலை வந்து நல்லா சுத்தமா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட முடி வளர்ச்சிக்கு இந்த சீகக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சீகக்காய் எடுத்துக்கிறேன். சீகக்காய் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல, மளிகை கடைகள்லாம் கூட சாதாரணமா இப்போ நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்ததா நம்ம இது கூட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப் நட், அதாவது பூந்தி கொட்டை சேர்க்க போறோம். இந்த ஷாம்புல நம்ம இந்த பூந்தி கொட்டையை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாம்புக்கு வந்து நல்ல ஒரு நுரை வளத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூந்தி கொட்டை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையை வந்து நல்லா சுத்தமாகவும் வச்சுக்கும், முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த பூந்தி கொட்டையை ரெண்டாக தட்டினீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. இந்த சீட்ஸ் அத்தால போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற தோல் பகுதியை மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். 100 கிராம் சீயக்காய்க்கு 100 கிராம் பூந்தி கொட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து பாசிப்பயிறு வந்து சேர்த்துக்க போகிறோம். பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கல்ஃபை வந்து நல்லா சுத்தமாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து 50 கிராம் அளவுக்கு இதில் வந்து பாசிப்பயிறு வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ நான் அடுத்ததாக இது கூட பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து வெட்டிவேர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நான் இது கூட வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து காஞ்ச நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். என்கிட்ட நெல்லிக்காய் பவுடராக தான் இருந்தது, அதனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீயக்காய், பாசிப்பயிறு, பூந்திக்கொட்டை, இந்த 3 பார்த்தீங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ஸ். கண்டிப்பாக நம்ம இதை வந்து சேர்த்து தான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெட்டிவேர், நெல்லிக்காய் பவுடர் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் தான். இது கூட நீங்கள் வந்து வெந்தயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், காஞ்ச செம்பருத்தி பூவோட இதழ்கள் சேர்த்துக்கலாம், காஞ்ச ரோஜா பூவோட இதழ்கள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றதெல்லாம் உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச ஈரமில்லாத மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இதில் வெட்டிவேர், சீகக்காய், பூந்திக்கொட்டை இதெல்லாம் போட்டு வீட்டில் பவுடர் பண்ணும்போது இந்த மாதிரி ஓரளவு கொரப்பாக தான் இருக்கும். இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச இந்த பவுடரை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம என்னைக்கெல்லாம் தலைக்கு குளிக்க போகிறோமோ அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பவுடரை ஃபுல்லாக வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஷாம்புவாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ஹேரோட லென்த்தை பொறுத்து இந்த பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துருக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ நொற வருதுன்னு. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு துணியால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் என்னோட பாப்பாவோட ஹேரில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நம்ம ஷாப்ஸில் வாங்கி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச ஷாம்பு மாதிரியே இதுவும் நல்லா நுர வருது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாப்பாவோட ஹேரில் வந்து நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நம்மளோட ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹெர்பல் ஷாம்பு ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்ஸில் வாங்குகிற கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச ஷாம்பூஸ் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெர்பல் ஷாம்பு பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு தான் நம்ம வச்சுருக்க முடியும். மறுநாள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து பவுடராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு வரும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஹெர்பல் ஷாம்புவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.